ஐயோ கிளச்ச புடிச்சான்டா. அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மேடை ஒன்று ஏறலான்னு சொல்லிட்டு இந்த ஜீப்பில் ட்ரை பண்ணோம். பட் ஏறலை. ஸோ அதனால் இன்ஜினை கழட்டி அதோட ஹெட்டை ரெடி பண்ண சொல்லியிருந்தோம். ரெடி பண்ணிவிட்டு நேற்று தான் வண்டியை கொடுத்தாங்க. சரி சும்மா சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிருந்தோம். அப்போ எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான். அவன் அந்த வண்டியை ஓட்டுன்னு சொல்லி ஆசைப்பட்டு ஓட்டி ஒரு மோட்லேருந்து கீழே இறங்கும்போது பயபுள்ள பிரேக் அடிச்சுக்கிட்டு கிளச்சை பிடிச்சிட்டாப்புல. ஜீப்லாம் கிளச்சை பிடிச்சிங்கன்னா பிரேக் அவ்வளோ நிற்காது, சரசரன்னு போயிடும். அதோடைய வீடியோ தான் இது. நாங்களும் பல முறை இந்த மேடு மேலே வந்து நாங்கள் வண்டி ஏற்றி ட்ரை பண்ணோம். பட் ஆனால் எங்களால் ஏற்ற முடியல. இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அது எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சரன்னு வண்டி மேலே ஏறிடுச்சு. இப்போதான் தெரியுது, நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி வண்டியில் பிக்கப்பு தான் இல்லை போல. ஹெட்டை வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வண்டி இந்த மேடு மேலே ஏறுது. என்ன அதுக்கு ஒரு 15,000 செலவு பண்ண வேண்டியதாகிடுச்சு. சரி பரவாயில்ல, வண்டியோட இன்ஜின் நல்லா இருக்குது, சவுண்டுடைய குவாலிட்டிலாம் மாறிடுச்சு. அதனால இது தாராளமாக சர்வீஸ் பண்ணது ஒர்த்து தான். மெக்கானிக்கு தான் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். சப்ஸ்கிரைபும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய ஆஃப் ரோடு போலான்னு இருக்கும். உங்களுக்கு யாராவது வரணும்னு விருப்பம் இருந்தாலும் தாராளமாக வரலாம். யாராச்சும் லோக்கல் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கூட்டிட்டு போகிறோம். தேங்க்யூ.